ஹாய் டார்மிஸ், நம்ம டேங்காக ஒரு நியூ எஃப்எஃப் தான் பார்க்க போகிறோம். இது மேபி நான் ரொம்ப சீக்கிரமாக முடிச்சிடுவேன்னு நினைக்கிறேன். இந்த எஃப்எஃப்பை ரொம்ப பெருசாக போகணும்லாம் கிடையாது. ஒரு 5 எபிசோட் அதுக்குள்ளே முடிச்சிடுவேன்னு நினைக்கிறேன். அப்படி தான் சொல்லுவேன், ஆனால் அப்படி ஈத்துன்னு போவேன்னு நினைக்கிறேன், தெரில. ஆனால் கொஞ்சம் ஒரு சின்ன ஸ்டோரியாக தான் நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக சேடாக இருக்கும் அப்படி நினைக்கிறேன். பாருங்கள், பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, நான் ரொம்ப பேசிட்டேன், வீடியோக்குள்ளே போயிடலாம். உங்களை பற்றி சொல்லணுன்னா, நீங்கள் உங்கள் அப்பாவோட பேக்கரியை தான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. சும்மா கொஞ்ச நாளைக்கு தான். ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி ஒர்க்குக்கு போயிருந்தீங்க. சம் இஷ்யூனால நீங்கள் அந்த ஒர்க்கை ஸ்டாப் பண்ணிட்டு சரி மற்ற இன்டர்வியூக்கு போய் வேறு ஏதாவது ஒர்க் கிடைக்கலான்னு பார்க்குற வரைக்கும் உங்கள் அப்பாவுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் காலேஜ் முடித்து ஒரு 4 இயர்ஸ் ஆகிருக்கும். இந்த 4 இயர்ஸ்க்கு அப்புறமா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் அவ்வளோவா காண்டாக்டாகவே இல்லை. உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், உங்கள் காலேஜ் மேட்ஸாக இருக்கட்டும், யார்கிட்டையுமே நீங்கள் காண்டாக்டில் நீங்கள் இல்லை. இப்போது உங்களுக்கு ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து கால் வருது. நீங்களும் போய் பார்க்குறீங்க, யாரடா அப்படின்னு சொல்லிட்டு சரி அட்டன் பண்ணி, ஹலோ, அங்கே பேசுகிறது யாரா தானே? ஆமாம், நீங்கள் யார்? ஏய், நான் தாண்டி எலினா பேசுகிறேன். அடிப்பாவி, என் வாய்ஸை மறந்துட்ட பற்றியா? ஓ எலினா, அதான் நான் அப்போவே எங்கேயோ கேட்ட மாதிரி இருந்ததுன்னு யோசித்தேன். சொல்லு, உனக்கு எப்படி என் நம்பர் கிடச்சிது? அட விட்றி, உன் நம்பரை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள நான் பட்ட பாடு இருந்தது. ஒரு நம்பரை சேஞ்ச் பண்ணுற, அது சொல்லிட்டுலாம் சேஞ்ச் பண்ண மாட்டியா? தோணலடி. சரி சொல்லு, எதுக்கு கால் பண்ணியிருக்க? என்னடி ரொம்ப நாள் கழித்து கால் பண்ணுறேன்? ரொம்ப நாள் இல்லை, ரொம்ப வருஷம் கழித்து கால் பண்ணுறேன். எதுக்கு கால் பண்ணிடுறேன்னு கேட்குற? இல்லடி, கேட்டேன் ஒர்க்கில் இருக்கேனா அப்படின்னு. சரி, என்ன ஒர்க் பண்ணுற? நான் இதுக்கு முன்னாடி ஐடியில் தான் வேலை பார்த்துன்னு இருந்தேன். அப்புறம் எனக்கு அது செட் ஆகலைன்னு சொல்லிட்டு இப்போதைக்கு எங்கள் அப்பாவோட பேக்கரியை ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்டர்வியூவும் போகிறேன், கூடிய சீக்கிரம் வேலை கிடச்சிரும், வேறு வேலைக்கு போயிடுவேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. உங்கள் ஃப்ரெண்டும் சரி அதெல்லாம் இருக்கட்டும், எனக்கு மேரேஜ் ஆக போகுது. அதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருமே, அதாவது நம்ம காலேஜ் மேட்ஸ் எல்லாருமே ஒரு டூர் போகிறதா இருக்கும். ஒரு ரீயூனியன் ஃபங்க்ஷன் மாதிரி, அதாவது ஒரு டூருக்கு போகிறோம். நீ வரியா அப்படின்னு இல்லைன்னா கேட்க சொல்ல, நீங்கள் இல்லை நான் வரல அப்படின்னு சொல்லிடுறீங்க. ஏய், ஏன்டி எதுலையுமே ஒரு இன்வால்மெண்ட்டே இல்லாமல் இருக்க? ஏய் ப்ளீஸ் டி, இந்த மாதிரி வெறுப்பேத்தாதடி. ரொம்ப வருஷம் கழித்து கால் பண்ணுறேன், அதுக்கேற்ற மாதிரி கூட நீ பேசலை. உன் நம்பர் கிடைக்கிறதுக்கு நான் பட்ட பாடு இருந்தது தெரியுமா? நீயே சொல்ல, நம்ம எவ்வளோ திக் ஃப்ரெண்ட்ஸு. இப்போது உன்னை நம்பி தாண்டி நான் இருக்கேன். ஃபஸ்ட்டு உன்கிட்ட தாண்டி நான் சொல்லியிருந்துருக்கணும் என் மேரேஜை பற்றி. ஆனால் உன் நம்பரை தேடி கண்டுபிடிக்கல எனக்கு எங்கேஜ் ஆகிடுச்சு. தயவு செஞ்சு இதுலையாச்சும் வாயேண்டி. உன்னை மீட் பண்ணணுன்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. என்னை மீட் பண்ணோன்னா நான் எங்கள் அப்பாவோட பேக்கரியோட அட்ரஸ் சொல்கிறேன், நீ என்னை அங்கே மீட் பண்ணிக்கோ. நாளே இங்கே வரதா இல்லை. ஏன் இப்படி சொல்கிற? என்னாச்சு? எதனால் நீ வரமாட்ட? அதுக்கு ஒரு கரெக்டான காரணம் சொல்லு, நான் உன்னை விட்டுடுறேன். நீ என்ன சொன்ன? நம்ம காலேஜ் வச்சு எல்லாருமே வராங்கன்னு சொன்னல, அதனால் நான் வரமாட்டேன். நான் யார் முந்திரி முழிக்கிறதா இல்லை. உனக்கு வேணும்னா என்னை பார்க்கணுன்னா சொல்லு, வேணும்னா நம்ம ஏதாவது ஒரு கெஃபேலையோ இல்லை ஹோட்டல்லையோ மீட் பண்ணிக்கலாம், அது ஓகே. அப்புறமா மேரேஜுக்கு நீ என்னை இன்வைட் பண்ணு, நான் அப்போ மட்டும் உன் கூட கொஞ்ச நேரம் இருந்துட்டு நான் போயிடுறேன். நான் இந்தமாதிரி ட்ரிப்புக்கெலாம் நான் வருதா இல்லை. அப்புறம் எங்கள் அப்பா என்னை விட மாட்டார். மெயினாக அவர் விட்டாலுமே அவருக்கு உடம்பு சரியில்லை, என்னால் அவர் விட்டு வர முடியாது. என்னால் வரல, நீங்கள் பத்திரமா போயிட்டு வாங்க. ஏன்டி இப்படி ப்ரெஷர் ஏற்றுற? நீ தானேடி எனக்கு அங்கே இருக்கிறவங்க எல்லாரோட நீ தாண்டி க்ளோஸு. தயவு செஞ்சு வாயேன். முதல்ல நீ உங்கள் அப்பாவோட அந்த பேக்கரி அட்ரஸ் அனுப்பு. இரு நான் வரேன், நான் அங்கேயே வரேன், நீ அனுப்புனி அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்ட் சொன்னோடனே சரி நீங்களும் அவளுக்கு இது மாதிரியே உங்களோட அப்பாவோட பேக்கரி அட்ரஸ் சென்ட் பண்ணிடுறீங்க. அப்போ ஃபோன் அடித்தோடனே உங்களுக்கு உங்கள் காலேஜ் டேஸ், பழைய நாட்கள்லாம் அப்படியே மண்டியில் வந்துட்டு போகுது. இப்போது ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக்கு, இல்லை கொஞ்சம் பெரிய ஃப்ளாஷ்பேக்கே போயிட்டு வந்துடலாம். அப்பா, நான் கிளம்புறேன், டைம் ஆயிடுச்சு, இருமா கொஞ்சம் சாப்பிட்டு போ. இல்லை கீழே டைம் வெயிட் பண்ணிட்டு இருப்பான், நான் கிளம்புறேன், பாய் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் உங்கள் காலேஜுக்கு தான் கிளம்புறீங்க. எப்போவுமே டைம் உங்களை பிக்கப் பண்ணுறதுக்காக உங்கள் வீட்டுக்கு கீழே வெயிட் பண்ணுவார். நீங்களும் டேங்கும் சைல்டுஹுட்லேருந்து க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு டேங்கை பற்றி எல்லாமே தெரியும், அதேமாதிரி டேங்குக்கு உங்களை பற்றி எல்லாமே தெரியும். நீங்களும் டேங்கிட்ட போயிடுறீங்க. ஏய் எவ்வளோ நேரடி உனக்கு வரத்துக்கு? ஏய் இல்லைடா கொஞ்சம் டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லி நீங்கள் டேங் வண்டியில் ஏறுவீங்க. அவரும் உங்களை காலேஜுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. 2 பேரும் செகண்ட் இயர் படிக்கிறீங்க.
2 பேருக்குமே ஃபீலிங்ஸ் இருக்குது. ஆனால் நீங்கள் யாருமே சொல்ல மாட்டீங்க. எங்கே சொன்னால் ஃப்ரெண்ட்ஷிப் பிரிஞ்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேருமே உங்கள் வாயை திறக்கவே மாட்டீங்க. நீங்களும் வந்து காலேஜுக்கு ரீச் ஆயிடுறீங்க. இறங்கிட்டு என்ன இங்கே நிற்கிற, உள்ளே போய் பார்க் பண்ணல? இல்லை நான் இன்னைக்கு காலேஜுக்கு வரல. காலேஜுக்கு வரலையா? எதுக்கு? என் ஃப்ரெண்டுக்கு பார்ட்டி, அதனால் வரல நான். ஓ அப்படியா, சரி பார்த்து போயிட்டு வா, நான் ஈவினிங் வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன். சரின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்புகிறீங்க. ஒன்றே யாரா? என்ன ஒரு 200 ருபீஸ் மட்டும் கிடைக்குமா? 200 ருபீஸா? எதுக்கு? ஃப்ரெண்டுக்கு பர்த்டேக்கு கிஃப்ட் வாங்குறதுக்கு காசு இல்லை, அதனால் கொஞ்சம் 200 கொடுத்தினா ஏதாவது ஷர்ட் தான் வாங்கி தருவேன். உண்மையாலேயும் உன் ஃப்ரெண்டு பர்த்டேவா இல்லை நீ குடிக்கிறதுக்கு ஏதாவது காசு கேட்குறியா? இல்லை உண்மையிலே பர்த்டேக்கு தான் காசு கேட்குறேன். ஏன்டா உன் ஃப்ரெண்டு பர்த்டேக்கு நீ தாண்டா வாங்கி தரணும், என்ன கேட்குற? ப்ளீஸ்ப்பா, உன் சோல்மேட்டில் உன் சின்ன வயசுலேருந்து கூட இருக்கல, ஒரு 200 கொடுக்க மாட்டியா? சரி போதும் ரொம்ப வழியாத, இரு தரேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து ஒரு 200 ருபீஸ் அவர்கிட்ட கொடுக்குறீங்க. அவர் வந்து உங்கள் கண்ணத்துக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு. உங்கள் கண்ணத்தில் தடவிக்கிட்டே இந்த பையன் இருக்கானே அப்படின்னு சிரிச்சுட்டே வந்து திரும்புகிறீங்க. உங்கள் கிளாஸ்க்கு போயிடுறீங்க. ஸோ உங்களோட லைஃப் வந்து தினந்தோறும் இப்படி தான் போகும். நீங்களும் டேங்கும் வந்து ரொம்ப க்ளோஸாக இருப்பீங்க. உங்கள் 2 பேருக்குள்ளே வந்து ஃபீலிங்ஸ் இருக்குன்னே தவிர்த்து நீங்கள் வந்து சொல்லவே மாட்டீங்க. எங்கே சொன்னால் ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிடுமோ அப்படின்னு ஒரு பயத்துலேயே வந்து 2 பேரும் கொஞ்சம் வாய் மூடிக்கிட்டே இருக்கீங்க அந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும். மற்றபடி உங்கள் 2 பேருக்குள்ளே இருக்கிற பாண்ட் வந்து நாளுக்கு நாளாக அதிகமாகிக்கிட்டே இருக்குது. உங்கள் காலேஜில் கல்ச்சரல்ஸ் நடக்க போகுது. ஸோ அதுக்காக நீங்கள் வந்து டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோமா, டயர்டாக வந்து உட்கார சொல்ல டேங் வந்து என்ன பண்ணுவார், கையில் ஜூஸோட உங்களுக்கு ஒரு ஜூஸ் அவருக்கு ஒரு ஜூஸ் எடுத்துகிட்டு வந்துருப்பாரு. உங்களுக்கு வந்து கொடுப்பாரு, சிரிச்சுக்கிட்டே வந்து கொடுப்பாரு. நீங்களும் அதை வாங்கிட்டு என்ன இந்த வாட்டி ரொம்ப அக்கறையாக இருக்கே, ஏன் நான் அவன் மேலே அக்கறைப்படக்கூடாதா? என்ன கேள்வி இது இருக்குன்னு இனிமேல் பண்ணது இல்லையா? இல்லையே, எப்பயாவது ஒரு வாட்டி ஏதாவது தேவைப்படும் போது மட்டும் பண்ணுவேன். இப்போல்லாம் தினந்தோறும் இப்படி தான் பண்ணிக்கிட்டே இருக்கே, ஏதோ தப்பாக இருக்கு உங்ககிட்ட, ஏதாவது சொல்லணுமா என்கிட்ட? இல்லை சும்மா பாவம் மூச்சு வாங்கி நிற்கிறியே, உனக்கு ஒரு ஜூஸ் எடுத்துன்னு வரலான்னு நினச்சா நீ நான் ஓவராக பேசுகிறேன். சரி கொடு, சரி பரவாயில்ல கோச்சிக்காத அப்படின்னு நீங்கள் சொல்லி நீங்கள் 2 பேரும் உங்கள் கான்வர்சேஷன் அப்படி போய்கிட்டு இருக்குது. நீங்களும் நோட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. எப்போதும் காட்டுற கேரோட இந்த வாட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்படி நிமிஷத்துக்கு கேர் வந்துக்கிட்டே இருக்குது. மழை பெஞ்சிருந்தால் வந்து அவரோட கூட உங்களுக்கு ஷேர் பண்ணுறதும், நீங்கள் வந்து சும்மா கிடந்தாலும் உங்களுக்கு வந்து மில்க் ஷேக் வாங்கி தருது, உங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுத்துக்கிட்டே இருப்பார். உங்கள் கூட வந்து கம்பெனி கொடுத்துட்டே இருப்பார், உங்கள் கூட டைம் பண்ணிக்கிட்டே இருப்பார். நைட்டு சாப்பிடல, இல்லை இனிமேல் தான் சாப்பிட்ணுன்னு சொன்னால் சீக்கிரமாக போய் சாப்பிடு, சீக்கிரம் தூங்கு, உடம்புக்கு நல்லதில்லை அப்படின்னு உங்கள் ஹெல்த்துக்கு ரொம்ப கேர் எடுத்துக்கிறாரு. உங்களுக்கும் வந்து புரியல, இந்த பையன் ஏதோ ஒரு ஃபார்மில் இருக்கான்னு மட்டும் உங்களுக்கு வந்து புரியுது. இப்போது கல்ச்சுரல்ஸும் நடக்குது. நீங்கள் வந்து டான்ஸ் ப்ரோக்ராமில் இருக்கீங்களே, ஆக்சுவலி கப்பிள்ஸாக ஆடுற மாதிரி இருக்கும், உங்கள் கூட ஒரு பையன் ஆடுற மாதிரி இருக்கும். நீங்களும் போய் பர்ஃபார்ம்லாம் பண்ணுறீங்க. ஆனால் இங்கே இவருக்கு வந்து இங்கே உட்காந்துக்கிறாருல நம்ம பையன் டேங்க்கு, அப்படியே திகுன்னு எரியுது, வயிற்றில் ஏதோ நெருப்பள்ளி கொட்டின மாதிரி. அவன் ஃப்ரெண்டு ஜாக் வேற, என்னடா மச்சான் ஐயோ கருகிற வாசனை அடிக்குது. டே ஜாக்கே, வெறுப்பேத்துறியாடா? சிச்சி மச்சான், நான் உன்னை சொல்லவே இல்லைடா, நான் எவனையோ பார்த்து சொல்கிறேன், நான் உன்னை சொல்லவே இல்லையே. உனக்கு ஒரு நாள் இருக்குது, ஏன்னா மாட்ட வேலை அப்படின்னு செத்தடே அப்படின்னு வந்து டேங் வந்து ஜாக்கை போட்டு திட்டிக்கிட்டு இருப்பார். நீங்களும் டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணி முடிச்சுட்டு வந்து உட்காந்துருப்பீங்க. டேங் பக்கத்தில் தான் வந்து உட்காருவீங்க. ஆனால் டேங் வந்து உங்களை கண்டுக்கவே மாட்டார். நீங்களும் டேங்கை பார்த்துட்டு என்ன என் டான்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னு வந்து கேட்குறீங்க. உடனே அவர் வந்து நல்லா இருந்தது. என்னடா நல்லா இல்லையா, எப்படி ரியாக்ட் பண்ணுற? நல்லா இருந்தது, போ நல்லா போய் அவன் கூட ஆடுப்போ. ஓ, ஐயாவுக்கு பொசசிவ் ஆகுதா? ஆமாம், உனக்கே முதல்ல பொசசிவ் ஆகணும், நீ தான் என் ஆளா? டக்குன்னு உங்களை திரும்பி பார்த்து முறைக்கிறாரு. பார்த்துட்டு உடனே உங்ககிட்ட எதுவுமே பேசாமல் எழுந்து போயிடுறாரு கோச்சிக்கிட்டு. நீங்களும் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போகிறீங்க. அவர் அன்றைக்கி நாள் பூரா உங்ககிட்ட பேசியிருந்திருக்கவே மாட்டார். நீங்களும் எவ்வளோ போய் ட்ரை பண்ணுவீங்க, ஆனால் உங்ககிட்ட பேசவே மாட்டார். நீங்களும் சரி விட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்து அமைதியாக விட்டுருப்பீங்க. கல்ச்சுரல்ஸும் முடிஞ்சிச்சு. இப்போ நீங்களும் டேங்கும் ஒன்றா தான் நடந்து போகிறீங்க. டேங்கோட வண்டி வந்து சர்வீஸில் ஓட்டுறதுனால அவர் வந்து உங்கள் கூட நடந்து தான் வராரு. 2 பேரும் நடந்து தான் போகிறீங்க வீட்டுக்கு. இப்போ நீங்கள் தான் பேசுகிறீங்க. எவ்வளோ நேரம் தான் நீ பேசாமல் இருப்ப? எனக்கு தோணுற வரைக்கும் நான் பேசாமல் இருப்பேன். கோச்சிக்காத, பேசு. இப்படி பேசாமல் இருந்தீங்கன்னா எனக்கு மனசு கஷ்டமாக இருக்காதா சொல்லு. சரி பேசுகிறேன் அப்படி. சரி சொல்லு.
எதுக்கு பொசிட்டிவ் ஆச்சு, எதுக்கு நீ வந்து வெறுப்பான நான் அந்த பையன் கூட ஆடினதுக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் நோண்டி நோண்டி கேள்வி கேட்குறீங்க. உங்களுக்கு தெரியுது எதனால் அவன் வந்து கோச்சின்ருப்பான், எதனால் அவனுக்கு வந்து எரியுதுன்ட்டு. ஆனால் அதை அவர் வாயாலேயே சொல்லணும்னு சொல்லிட்டு சும்மா நோண்டி 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 அவர் வாயிலேருந்து எடுக்கிறீங்க. அவரும் உங்களை பார்த்துட்டு நான் எதுக்கு சொல்கிறேன், நான் எதுக்கு இதெல்லாம் பண்ணுறேன்னு உனக்கு தெரியாது, சும்மா பண்ணுறேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். அதுவும் இல்லாமல் தெரியாத மாதிரி வந்து என்கிட்ட கேள்வி கேட்டுங்கிற பற்றியா அங்கே நிற்கிறேன். நீங்களும் சிரிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் 2 பேரும் எதுவுமே பேசலை. உங்கள் 2 பேருமே ஒரு மாதிரி ஆக்வர்டாக ஃபீல் ஆகுது. ஆக்வர்டானா ரொம்ப இல்லை, ஒரு மாதிரி நர்வஸாக இருக்குது. வீட்டுக்கு வேறு எப்படா போவேன்னு சொல்லிட்டு நீங்களும் பார்க்குறீங்க. அந்த அட்மாஸ்பியரே ஒரு மாதிரி நல்லா இருக்கிற மாதிரி ஜில்லுன்னு காற்று நைட்டு, அப்புறமா வந்து அந்த அங்கே ஸ்ட்ரீட் லைட்டோட வெளிச்சம் ஒரு மாதிரி நல்லா இருக்குது. ஒரு மாதிரி ரொமான்டிக்காக இருக்கா. உங்களுக்கு வந்து அப்படியே கூசுது உடம்பெல்லாம். டேங்க்கும் வந்து இதை விட்டால் வேறு நல்ல இடமே கிடையாது, வேறு நல்ல டைமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு என்ன பண்ணுறாரு, உங்கள் கையை பிடிச்சி கிட்ட எடுத்துடுறாரு. கிட்ட எடுத்துட்டு நீங்களும் வந்து ஒரு ஃபேஸ் பார்க்குறீங்க, அவரும் அவங்க ஃபேஸை பார்க்குறாங்க. 2 பேரும் கண்ணும் நோக்க அவர் இந்த மாதிரி வந்து சொல்கிறாரு, எனக்கு தெரியல யாரா, எனக்கு எப்போத்துலேருந்து உன் மேலே ஃபீலிங்ஸ் வந்ததுன்னு எனக்கு தெரியல, ஆனால் எனக்கு வந்து உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ என் வாழ்க்கை பூரா இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன், ஒரு ஃப்ரெண்டாக கிடையாது, ஒரு லைஃப் பார்ட்னராக. அங்கே பார்த்தியா அந்த நிலாவும் அந்த நட்சத்திரமும் ஒன்றா இருக்குல்ல, அந்த மாதிரி என் வாழ்க்கை பூரா நீயே இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், என் கூட வாழ்நாள் வரைக்கும் இருப்பியா? அட போடாடே என்னடா மொக்க ப்ரொபோசல் போடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு தள்ளி விடுறீங்க. அவர் டக்குன்னு என்ன பண்ணுறாரு, உங்கள் கையை பிடிச்சி இழுத்துட்டு உங்களை வந்து கிஸ் பண்ணிடுறாரு. உங்கள் 2 பேரோட கிஸ் வந்து ரொம்ப டீப்பாக போகுது. அந்த ஜில்லுன்னு இருக்கிற காற்றுல, அப்புறமா அந்த இருட்டான ஸ்ட்ரீட்டில், ஒரே ஸ்ட்ரீட் லைட்டில், உண்மையிலே அந்த வைப்பே செம்மையாக இருக்குது. 2 பேருக்குள்ளேயும் ரொம்ப கெமிஸ்ட்ரி அப்படியே பறக்குது. ஸோ இதோட நான் இந்த எபிசோட இங்கே ஸ்டாப் பண்ணிக்கிறேன். அடுத்த எபிசோடில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்கப்பா.